மேற்காசிய போர் சூழலை அடுத்து புதுதில்லியில் இன்று அமைச்சகங்களுக்கு இடையிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய வேளாண் துறை கூடுதல் செயலாளர் மணிந்தர் கவுர் திவிவேதி, நாடு முழுவதும் கரீப் பருவத்திற்கு தேவையான விதைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். 185 லட்சம் குவிண்டால் விதைகளும் 46% உரங்களும் இருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். மேலும் வேளாண் ரசாயன பொருட்களும் போதுமான அளவுக்கு இருப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரி பூச்சிக்கொல்லிகளையும் இதர முறைகளையும் பயன்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். आगामी खरीफ के लिए जो जितने भी आदान सामग्री है उसकी तैयारी की है। तो सबसे महत्वपूर्ण सबसे पहले इस क्षेत्र में बीज आता है। बीज की पर्याप्त मात्रा उपलब्ध है। जो राज्यों के साथ आंकलन किया गया है, इस खरीफ में 166.46 लाख क्विंटल के बीज की आवश्यकता होगी। तो जैसे कि इसमें पीपीटी में दर्शाया गया है, सभी जितने भी मेन फसल हैं, जितने भी प्रमुख फसल हैं, उनका पर्याप्त बीज उपलब्ध है। பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா பேசுகையில், தற்போதைக்கு நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு போதுமானதாக உள்ளது என்று தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களுக்கு கச்சா எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எந்த மாநிலத்திலும் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். अंत में मेरा आप सभी के माध्यम से देशवासियों से अनुरोध है कि पैनिक बाइंग से बचें। चाहे पेट्रोल है, चाहे डीजल है, चाहे एलपीजी है। घरेलू उपभोक्ताओं के लिए पेट्रोल, डीजल, एलपीजी के प्राइस में कोई इंक्रीज नहीं किया गया है। வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இதுவரை 1171 இந்தியர்களுக்கு உதவியிருப்பதாக கூறினார். 818 மாணவர்கள் அர்மேனியா, அஜர்பைஜான் போன்ற நாடுகளின் எல்லை வழியாக சாலை மார்க்கமாகவும் பின்னர் விமானம் மூலமாகவும் ஈரானிலிருந்து இந்தியா திரும்ப தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். We've had so far, our embassy in Tehran has facilitated movement of 1,171 Indian nationals. This includes 818 Indian students to exit Iran via land border into Armenia and Azerbaijan, and from there our nationals have been flying back to India. Of these, 977 crossed over into Armenia and 194 into Azerbaijan. We thank the authorities in Armenia and Azerbaijan for their support in facilitating the safe transit of our nationals from Iran.